ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நம்ம சேனலில் வந்து சுகப்பிரசவத்துக்கு வலி வர்றது, நம்மளுக்கு நார்மல் டெலிவரி இப்போ ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அது என்னென்னங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். 38 வாரத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து டெலிவரி பெயின் வந்து எப்போ வேணாலும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு 37 வாரத்துலேயும் வரலாம். ஏன்னா இப்போ யாருக்கு எப்படி குழந்த பிறக்குது, சில பேருக்கு சீக்கிரமாகவே பிறந்துருது இல்லையா? அவங்க உணவு பழக்கவழக்கங்களை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து என் குழந்தைங்க எல்லாமே 38வது வாரம் கரெக்டாக பிறந்துடுச்சு. அதனால தான் நான் 38 வாரம்னு சொல்கிறேன். சில பேருக்கு 40 வாரத்துலேயும் பிறக்கும். 38 வாரம் ஆயிடுச்சதுனால நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு எப்போ டெலிவரி பெயின் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கிடணும். ஃபஸ்ட்டு என்ன அறிகுறி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முதுகு வலி தான் வரும் ஃபஸ்ட்டு. நாளைக்கு நம்மளுக்கு டெலிவரி பெயின் வருதுன்னா நமக்கு முதுகு வலி இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிரும். முதுகு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப வலிக்கும். நம்ம வந்து தைலம் தேய்ச்சாலுமே நம்மளுக்கு இந்த வலி வந்து விடாது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் அறிகுறி. 2வது அறிகுறி வந்து பிறப்புறுப்பு வலியும் வரும். பிறப்புறுப்பு வந்து எப்போதும் இருக்கிறத விட அந்த குழந்த வந்து மேலேருந்து கீழே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே நம்மளுக்கு இந்த வீங்கினாப்புல தெரியும். நம்ம கை வச்சு பார்க்குறப்ப அந்த குழந்த வந்து மேலே வந்து அதில் நின்று அமுக்கிக்கிட்டு இருக்கும். அந்த பிறப்புறுப்பு வாய்க்கிட்ட வந்து அது வரக்கூடிய வலியில் வந்து அமுத்திட்டு இருந்ததுனால அது வந்து ஒரு வலி வந்து நமக்கு கொடுக்கும். அது 2வது சிம்டம்ஸு. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சளி போன்ற திரவம் வந்து நம்மளுக்கு உள்ளாடைகளில் வந்து படும். அது வந்து கொடிப்படுதல்னு சொல்லுவாங்க. வெள்ளையாகவும் படும், நம்மளுக்கு இரத்த கலர்லேயும் படும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்ட்டு தான் அர்த்தம். 4வது வந்து என்ன சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, இடுப்பு பகுதியில் வந்து பள்ளம் விழுந்துடும். ஏன்னா நம்ம குழந்த வந்து ஃபஸ்ட்டு மேலே நிற்கும், தொப்புளுக்கு மேலே தெரியும், வயிறு ஃபுல்லாக அப்படி ஒரு ரவுண்டாக தெரியும். ஆனால் குழந்த வந்து தலை திரும்பி இடுப்பெலும்புக்குள்ளே கீழே போயிடுச்சுனாலே தலைகீழ ஆயிருமா? அப்படி இருக்கப்போ மேலே வந்து பள்ளம் தான் விழுந்திருக்கும். இடுப்புக்கிட்ட வந்து 2 பக்கமும் பள்ளம் விழுந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம குழந்த வந்து குழந்த இறங்கிட்டு எப்போ வலி வருதுன்னே தெரியாது. வீட்டில் ஒத்தையில் வச்சுட்டு எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் உள்ளவங்கக்கிட்டலாம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சேரீ கட்டியிருந்தோம்னா நம்ம இடுப்பு பள்ளம் விழுந்திருக்கிறது தெரியும். இந்த மாதிரி இடுப்பு பள்ளம் விழுந்தாலும் நம்மளுக்கு எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம். சிறுநீர் வந்து 5வது பார்த்திங்கன்னா, சிறுநீர் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கணும் போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம குழந்த வந்து உதைக்கிறது அந்த மாதிரி கீழே புஷ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த சிறுநீர் அதிகமாக போய்கிட்டே இருக்கணும் போல் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வது வந்து மலம் கழிக்கணும் போலவும் இருக்கும். சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, இந்த 2மே நம்மளுக்கு வந்து போயிட்டே இருக்கணும் போல் இருக்கும், ஆனால் வராது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுதுன்னா நம்மளுக்கு குழந்த வந்து இப்போ பிறக்க போகுது அப்படிங்கிற அர்த்தம் தான், அந்த அறிகுறி தான். இதை வந்து கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 7வது பார்த்திங்கன்னா, குழந்த வந்து இந்த துடிப்பு வந்து இருக்காது, ரொம்ப அமைதியாகிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மிதிக்கும், கையை வச்சு டிஷ்ஷும்னு குத்தும். அதெல்லாம் நம்ம வந்து நல்லா உணர்ந்து பார்த்துருப்போம். எங்கே எந்த பக்கம் கால் இருக்குது, நம்ம தலை எந்த பக்கம் வந்து நிற்கிது, எல்லாமே நமக்கு தெரியும். வெளியில் அந்த நம்மளுக்காகவே தெரியும் பார்த்தா. அதுக்கு அந்த குழந்த வெளியில் வரக்கூடிய டயத்தில் வந்து ரொம்ப அமைதியாயிரும், சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த அமைதியை பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். குழந்த வந்து துடிப்பு இல்லைன்னு பயப்பட வேண்டாம். அது குழந்த வெளியில் வரக்கூடிய அறிகுறி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8வது வந்து பெண்களுக்கு வந்து இந்த கருவளையம் மாதிரி வரும். குழந்த பிறக்க போகுதுனாலே இந்த கண்ணெலாம் சோர்ந்துக்கிட்டு, முகம்லாம் சோர்வடைஞ்சி, முகம்லாம் வாடிட்டுது, எப்போ வேணாலும் பிள்ளை பிறந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். என்னைய பார்த்துருக்கப்போ அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அந்த மாதிரி கருவளையம் மாதிரி வந்து வாடின மாதிரி இருக்கும் நம்ம ஃபேஸ். இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து குழந்த பிறக்கக்கூடிய டைம் வந்து நெருங்கிடுச்சு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பனிக்குட நீர் வந்து உடையிறத வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கிடணும்.
பனிக்குட நீர் வந்து யூரின் மாதிரியும் இருக்கும். யூரினும் பனிக்குட நீரும் நம்ம டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கிட முடியாது. கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும் பனிக்குட நீர். நம்ம கலர் வந்து கண்டுபிடிக்க முடியாது, கலர் இருக்காது. கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பனிக்குடம் வந்து உடஞ்சிடுச்சின்னு உங்களுக்கு தெரிய வந்துடுச்சுனாலே நீங்கள் வந்து தாமதம் படுத்தக்கூடாது. உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடணும். ஏன்னா நம்ம பனிக்குட நீர் வெளியில் வந்துடுச்சுனாலே கரெக்டாக 3 மணி நேரம் தான் நம்ம குழந்தைக்கு வந்து மூச்சு திணறாமல் இருக்கும். அதுக்கு மேலே வந்து மூச்சு திணறல் கொடுத்துரும். அதனால் எந்த நைட்னாலும் சரி, 12 மணினாலும் சரி, 1 மணினாலும் சரி, எப்போ உங்களுக்கு பனிக்குட நீர் வந்து உடஞ்சிடுச்சின்னு தெரியுதோ உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. நீங்கள் வந்து விடிய காலம் போய்க்கலாம், அதுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னு மட்டும் இருந்துடவே செய்யாதீங்க. உடனே கிளம்பி போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10வது வந்து வயிறு வலி. வயிறு வலி வந்து நம்மளுக்கு குழந்த பிறக்கிறப்ப எந்த மாதிரி வயிறு வலி வந்துன்னா நம்மளுக்கு டெலிவரி பெயின் அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து சாதாரண வலி வந்து எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா, அடி வயிறு வலிக்கும், வலிச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து விடாது, அப்படியே வலிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் டெலிவரி பெயின் வந்து அப்படி வலிக்காது. ஒரு மணிக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன், கரெக்டாக மறுவலி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வரும். அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் கேப் விட்டு வந்து அந்த வலி வந்து நம்ம தொப்புள் இருக்குல்ல, தொப்புள் கொடியை வந்து வயிற்றுக்கு உள்ளோடி யாராவது பிடிச்சி இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தொப்புள் கொடியை பிடிச்சி உள்ளோடி இழுத்த மாதிரி ஒரு வலி இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம குழந்த வயிற்றுக்குள்ளே இருந்து அப்படி கீழே வர்றதுக்கான அந்த அறிகுறி வந்து அந்த மாதிரி ஒரு வலி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த வலி 20 நிமிஷங்கிறது அப்புறம் 15 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். டைம் குறையும், வலி வந்து அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 செகண்டு வலிச்சிருக்கோம், பிறகு அடுத்தால வர 10 செகண்டு வலிக்கிற வலி வந்து ஒரு 10 வாட்டி வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வாட்டி வந்து ஒரு 30 செகண்ட் வலிக்கும். அதுக்கப்புறம் 1 நிமிஷம், கரெக்டாக 1 நிமிஷம் அந்த வலி வந்து விடவே செய்யாது. நம்மளுக்கு குழந்த பிறக்கிறப்போ ரொம்ப அந்த வலி வந்து வந்துச்சு எனக்கெல்லாம். எனக்கு 3 குழந்தைங்களும் அவ்வளோ வலி வந்து தான் எனக்கு வந்து டெலிவரி ஆச்சுது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, நைட்டு 3 மணிக்கு வலி வந்துடுச்சு. அப்போவே நான் முழிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சிட்டு வலி வருது அப்படின்னு. விட்டு 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 வலி வந்துச்சு. காலையில் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா சாயந்தரம் போவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ அதிகாலையில் 3 மணிலேருந்து நான் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வீட்டிலேயே வலியை பொறுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த வலி வரக்கூடிய டயத்தில் நம்மக்கிட்ட யாரும் பேசுனாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட பேசவே முடியாது. அவ்வளோக்குள்ள ஒரு வலி இருக்கும். கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த தொடையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குழந்த வெளியில் வர்றதுக்கு நம்ம இடுப்பெலும்பு வந்து தயாராகிக்கிட்டு இருக்கனால அந்த கால் வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த வலி வந்து அதுக்கப்புறமா குறுக்கும் சேர்ந்தாப்புல இடுப்பும் சேர்ந்தாப்புல வலிக்கும். அந்த வலி வந்து தாங்கவே முடியாது. அதனால தான் பேறுகால வலி வந்து தாங்க முடியாதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த வலி வரக்கூடிய டயத்தில் தான் நமக்கு தெரியும், எப்படா குழந்த வெளியில் வரும், இந்த வலியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு தான் தோணும் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் பெட்டில் கிடந்து கத்துவேன், எம்மா ஐயா எங்கள் அம்மா பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவேன். எனக்கு கோபம் அவ்வளோக்குள்ளே வந்துச்சு. எங்கள் அம்மா என் பக்கத்தில் இருக்காமல் வெளியில் அவங்களுக்கு குழந்த பிறந்துட்டு இவங்களுக்கு பிறந்துட்டு அப்படின்னு அங்கே போய் பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுட்டு பழக்கம் பேசிகிட்டே நிற்கிறது எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு கட்டிலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, கட்டில் கம்பியெல்லாம் அப்படி சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டு கத்துவேன், எம்மா ஐயான்னு. பக்கத்து பெட்லலாம் குழந்த பிறந்துடுச்சுன்னா பார்க்க வந்திருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்க்க வந்திருக்கவங்களாம் நிறைய அண்ணன்மார்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருக்காங்க, இருந்தாலும் அவங்க முன்னாடி நம்ம இப்படி கத்துறோமே, அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த டயத்தில் ஃபீலே இல்லை. இப்போ நினச்சா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வருது. நம்ம அவங்களாம் பார்த்தாங்களே, நம்ம என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு இப்போ யோசித்தோம்னா அந்த மாதிரி ஃபீலிங் வரும். ஆனால் அந்த டயத்தில் வந்து பக்கத்தில் பெட்டில் குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் நான் கட்டிலில் இருந்து நான் அவ்வளோ கத்துனேன், எம்மான்னு சத்தம் போட்டு கத்துனேன். அவ்வளோ வலி வரும். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து குளுக்கோஸில் வந்து அந்த வலி அதிகரிக்கக்கூடிய மருந்து வந்து காலையில் எனக்கு குளுக்கோஸ் ஏற்றிருந்தாங்கன்னா உடனே குழந்த பிறந்திருக்கும். ஆனால் ஏற்றாமலே விட்டுட்டாங்க.
ரொம்ப லேட்டாக தான் ஏற்றுனாங்க. மறுநாள் காலையில் 11 மணிக்கு தான் குழந்தையே பிறந்துச்சு. ரொம்ப நேரமாக அந்த வலியை தாங்கிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய டெலிவரி கதை. இந்த மாதிரி நீங்கள் விட்டு விட்டு வலி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து டெலிவரி வலி தான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுத்து வீட்டுக்கு வாங்க. தாயும் சேயும் நலமாக வீட்டுக்கு வாங்க. எல்லாருக்குமே குழந்தை இருக்கணும், குழந்தை பிறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.